ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நம்ம முக்கியமா ஒரு விஷயம் பேசுறோம்னா, 2 நாள் முன்னாடி நம்ப தமிழ்நாடு சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எனக்கு இன்னுமே அந்த படத்துல அந்த அசெம்பிளில பார்த்தீங்கன்னா, சுத்தியும் நாலா பக்கமும் கேமராஸ் இருக்கும். அது லைவ்ல ஓடிட்டுருக்கும். ஆனா, நம்ம சிஎம் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் இன்னுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற மாரியே ஒரு ஃபீல் ஆகுறாரோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நான் சொல்றத கேட்டுட்டு கடைசில நீங்களே சொல்லுங்க. அவர் சொல்றது பாலிடிக்ஸ் பேஸ்டு பேசுறாரா? இல்ல மக்கள இன்னுமே ஏமாத்துறதுக்காக இந்த அரசியல்வாதிங்க பேசுறாங்களா? இல்ல உண்மையாலுமே அந்த திமுக வர்சஸ் தாவேகா தாவேகா திமுக கரப்ஷன் பண்ணியிருக்கு. அத வெளிய கொண்டு வரணும். மக்கள் பணம்லாம் சுருட்டிட்டாங்கன்றதுக்காக இப்படி பேசுறாங்களான்னு, இல்ல நம்ம தளபதி சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, அதாவது நான் லாஸ்ட் வீடியோல போட்டிருப்போம். அவங்க சொன்னதெல்லாம் உண்மதான். நிஜமா என் டேபிள் மேல 4 ஃபைல் இருக்கு. அத ஓப்பன் பண்ணி வச்சுறாதீங்க. ஓப்பன் பண்ணிட்டா என்ன நடக்குன்னே தெரியாது. அப்படின்னு பேசுறாரு. கேமரா ஒரு பக்கம் இருக்குது. அவரு ஒரு பக்கம் பேசுறாரு. அதாவது அவருக்கே கன்ஃப்யூஸா இருக்கு. கேமரா எந்த பக்கம் இருக்கு? எந்த கேமரா அவர ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு. அதே நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ப டிஎம்கே உதயநிதி அவர்கள் வெளிநாடு போயிட்டாரு. ஆனா, இன்னைக்கு மாஸா ஒரு ஸ்பீச் குடுத்தாரு. நான் மாஸுன்றத தளபதி விஜய்க்கு மட்டும் சொல்ல மாட்டோம். மாஸா யார் பேசினாலும் அது மாஸ் தான். சரிங்களா? எனக்கு விஜய் அம் அசெம்பிளிக்கு வரத்துக்கு முன்னாடி வரதையும் அவர் நார்மலான ஸ்டேஜ்ல இருக்காரான்னு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனா, என்னைக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப த்ரிஷாவ கூட்டிட்டு வந்து அப்பா, அம்மா பக்கத்துல உட்கார வச்சதும், அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி வரலன்னு சொன்னதும், தளபதி விஜய்க்கு கோவம் வந்ததும், அதே கோயம்புத்தூர்ல இந்துஸ்தான் காலேஜ்ல ஒரு மாணவன் அடிச்சு சாவடிச்சாங்க. கஞ்சா விக்கிறாங்க காலேஜ்ல ஒரு 10 பசங்கன்னு சொல்லி. அப்போ தளபதி விஜய்க்கு ஜோசப் விஜய்க்கு கோவம் வரல. அதே லாக்அப் டெத் 2 பேர் லாக்அப் டெத் ஆயிருக்காங்க இளைஞர். அவங்க அப்போ விஜய்க்கு கோவம் வரல. ஆனா த்ரிஷாவ பத்தி எங்க தண்ணி வந்தா என்ன? அங்க தண்ணி வந்தா போதும் அப்படின்னு திமுக உதயநிதி சொன்னாரு. அப்போ கோவம் வந்துருச்சு. அதே மாரி அசெம்பிளில நாங்கலாம் ஊழல் பண்ணல அப்படின்னு எதிர்க்கட்சி திமுக சொன்னதும், அப்போ கோவம் என் ஃபைல் 4 என் டேபிள் மேல 4 ஃபைல் இருக்கு. எப்போ ஓப்பன் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. நிஜமா சொல்றோம். மக்கள்கிட்ட எப்போ சொல்லணும்? எப்படி சொல்லணும்னு ஏன் எப்ப சொல்லணும்? எப்படி சொல்லணும்? இப்பயே சொல்லுங்க. என்னாது பயம்? இதுதான் ரீல்ஸு. இதுதான் ரீல்ஸு. எப்ப சொல்லணும்? என் டேபிள் மேல 4 ஃபைல் இருக்கு. எப்ப சொல்லணும்? எங்க சொல்லணும்? மக்கள்கிட்டனா இன்னைக்கே சொல்லுங்க. எதுக்கு நீங்க அத மறைச்சு மூடி வைக்கிறீங்க? எதுக்கு எப்ப சொல்லணும்? அப்ப அது ரீல்ஸ் தானே! படத்துல பேசுற மாரி டயலாக் தானே! அது எதுக்கு பேசணும்? ஸோ தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்க பண்றாரு. கரப்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அன்னைக்கே கே கே ஓப்பன் பண்ணுங்க ஃபைல. கேஸ் ஃபைல் பண்ணுங்க. கேஸ் போடுங்க. மக்களுக்கு தெரியட்டும். எதுக்கு இந்த மாரி ரீல்ஸ் போடுற மாரி வீடியோ போடுறீங்க? இதெல்லாம் தவறு. அதே இன்னைக்கு உதயநிதி ஓப்பன் சேலஞ்ச் பண்ணா, ஓப்பன் சேலஞ்ச் பண்றோம். நேத்து தமிழ்நாடு முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் டேபிள் மேல 4 ஃபைலுக்கு ஓப்பன் பண்ணுங்க. எதுக்கு? நான் சொல்ற மாரியே தான் அவரு சொன்னாரு. அததான் நானும் சொல்றோம். நானும் அதே தான் சொல்றோம். ஓப்பன் பண்ணுங்க. டிஎம்கேல யார் கரப்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியட்டும். மக்களுக்கு தெரியட்டும். அப்பதானே தாவேகா விஜய் அவர் தூய சக்தி அப்படின்னு தெரியும். எது தீய சக்தி, இது தூய சக்தின்னு. எதுக்கு ஓப்பன் பண்ணட்டுமா? ஓப்பன் பண்ணுவானாமா? மக்கள்கிட்ட எப்ப சொல்லணும்? சொல்லக்கூடாது. இந்த மாரி யாருன்னா ஒரு தமிழ்நாடு முதல்வர் பேசுவாரா? இல்ல அப்பாவ காணோம் அப்படின்னு பேசுவாங்களா? சரி அப்பாவ காணோம் அப்படின்னு சொன்னீங்க. நீ தமிழ்நாடு ஜோசப் சிஎம் விஜய் அவர்களும் மற்றும் ஆதவ் அர்ஜுன் அவர்களும். சரி, ஆ உதயநிதி மேடைய போட்டு லாஸ்ட் மந்த் எங்க தண்ணி வந்தாலும் பரவால்ல, அங்க தண்ணி வந்தா போதுமா அப்படின்னு பேசினாரு. அவர அரெஸ்ட்டும் பண்ணி கூட்டிட்டு போனீங்க. சரி ஓகே. எல்லா ஒரு பெண்ண பத்தி பேசினாலும் சரி, தமிழ்நாடு இந்தியாவுல எல்லா பெண்களும் பேசுறதா அர்த்தத்துல கேஸ் போட்டீங்க. கூட்டிட்டு போனீங்க. ஓகே ரைட்டு. அதே நம்ம பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரு பேசினார்ல, அசெம்பிளில அப்பாவ காணோம்னா, அது உங்க அம்மா தான் போய் கேட்கணும். அப்படின்னு சொன்னாரு. அவர போய் அரெஸ்ட் பண்ணுங்க. அது ஒரு டபுள் மீனிங்ல பேசலையா? அப்ப ஏன் அவர அரெஸ்ட் பண்ணல? அப்ப உங்களுக்கு டிஎம்கே மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணணும். பாஜக யாருன்னு பாஜக உங்கள விமர்சனம் பண்ணாலும் எதுவும் பண்ண மாட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த என்டிகே விமர்சனம் பண்ணாலும் எதுவும் பண்ண மாட்டீங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? அவங்கலாம் கட்சி கிடையாது. அவங்கலாம் ஒரு தொகுதியிலும் ஜெயிக்கல. அவங்கலாம் என்னது? ஆ என்னமோ ஒரு கரூர்ல ஒரு டயலாக் சொன்னாரு. தோயாத சக்தியா, தீஞ்சு போன சக்தி அவங்கலாம்.
டிஎம்கே மட்டும்தான் உங்களோட குறிக்கோளா? என் மக்களே நான் ஒண்ணு சொல்றேன் நல்லா யோசிக்கோங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, பாஜக எல்லாரும் வந்து பொலிட்டிக்கல் சர்க்கிள்ன்ற ஒரு சர்க்கிள்குள்ள இருக்கிறாங்க. ஒரு கட்சி உருவாக்கி அந்த கட்சிய வந்து ஜெயிக்கிற வரைக்கும் தான் அவன் எதிரி எல்லா கட்சிகளுக்கும். அவன் அந்த இப்போ எக்ஸாம்பிள் தாவேகா அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் வின் பண்ணிட்டு சிஎம் சீட்டில் உட்காந்துட்டாரா? இப்போ அந்த பொலிட்டிக்கல் சர்க்கிள்குள்ள அவர் வந்துட்டாரு. ஸோ அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அசெம்பிளியில் பல நாளாக அசெம்பிளி நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு எப்படி பேசணும், எதை பற்றி பேசக்கூடாது, இன்னைக்கு காமெடியாக பேசணும், இன்னைக்கு சீரியஸாக பேசணும், இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. நீங்கள் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். அசெம்பிளி ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும். இன்னைக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும், நாளைக்கு காமெடியாக இருக்கணும், அப்புறம் நாளைக்கு கார் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு புரோட்டோகால் மூலமாக அவங்க பேசப்படுறாங்க. ஸோ என்டிகே வந்து ஏன் தாக்கப்படுறாங்க மக்களால், எதுக்கு வந்து ஒதுக்கப்படுறாங்கன்னா அவர் வந்து இன்னும் அங்கீகரிக்கப்படலை. ஏன்னா அவர் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல, அவர் அசெம்பிளிக்குள்ள போகல. அதே என்டிகே வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு தொகுதியாச்சும் ஜெயிச்சு பொலிட்டிக்கல் உள்ள போயிட்டா இப்போ பேசுற மாதிரிலாம் அப்போ நிஜமா பேச மாட்டேன். ஏன்னா அப்போ ஒரு புரோட்டோகால்னு அவங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு என்ன பேசணும், நாளைக்கு என்ன பேசணும், 1 மணி நேரம் கழிச்சு என்ன பேசணும், எங்கே என்ன பேசணும்னு அதுதான் பொலிட்டிக்கல். இப்போ விஜய் பேசுகிறாரு பார்த்தீங்களா, ரீல்ஸ் பறக்கிறதுக்கு அதுதான். ஒரு கட்சியை உருவாக்குறவரையும் சாதாரணமாக இருப்பாங்க. ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்று அவங்க அரசியலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா தே ஆர் அண்டர் கவர்மெண்ட் ரேடார். அவங்க கவர்மெண்ட் ரேடார்க்குள்ளே வந்துடுவாங்க. எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, என்னைக்கு என்ன பேசணும், என்னைக்கு நடக்கூடாது, எங்கே போகணும், எங்கே வரணும் அப்படின்னு மட்டும்தான் இப்போ அந்த புரோட்டோகால் மூலமாக பேசுவாங்க. யாரும் எதிரி கிடையாது. ஒரு கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரதையும் தான் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரியே இருப்பாங்க. ஜெயிச்சுட்டு உள்ளே போயிட்டாங்கன்னா தே ஆர் லைக் ஒன் ஃபேமிலி. ஆனால் அந்த ஒன் ஃபேமிலின்றது மக்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிட்டா நம்மளை வந்து தூக்கி போட்டுருவாங்கன்றதுக்காக அவங்க வந்து எனக்கும் உனக்கும் சண்டை, உடைய போது மண்டை அப்படின்னு அசெம்பிளியில் பேசிக்குவாங்க. பட் தே ஆர் இன்னும் 5 வருஷத்தில் பாருங்க, ஏடிஎம்கே டிஎம்கே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் டிவிகேவும் டிஎம்கேவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை உள்ளே வருவார். அண்ணாமலை உள்ளே வந்ததும் எப்படி இன்னைக்கு பாமக ஒரு 4 இடத்துல 5 இடத்துல ஜெயிக்கிறோம், அதே மாதிரி அதிமுக போயிடும். ஒருவேளை அதிமுக வந்து நம்ம லீமார் ரோஸ், அதாவது மிகப்பெரிய லாட்ரி கம்பெனி லீமார் ரோஸ் இருக்காங்களா, அவங்க தான் வந்து 80 to 75% வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க, அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தகவல் வந்து கசிந்துட்டு இருக்கு. ஸோ அந்த தகவலில் பின்னாடி அதாவது அதிமுக வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டாங்கன்னா ஒருவேளை இந்த லீமார் ரோஸ்ன்றவங்க மார்ட்டின் குடும்பம் ஃபேமிலி வந்து அவங்க ஹெட்டாக கூட வர சூழ்நிலை உருவாக்கும். அதுக்கப்புறம் அண்ணாமலை வாசஸ் டிவிகேன்னு உருவாகும். டிஎம்கே வந்து இப்போ எப்படி அதிமுக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடும். அதாவது 40, 30, 35 அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ சீட்டு வின் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அண்ணாமலை என்ற ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட சொன்னார், இன்னுமே கரப்ஷன் இருக்குது தமிழ்நாட்டில், டிவிகே வந்து இன்னுமே கரப்ஷன் இல்லை அப்படின்னு அசெம்பிளியில் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அது ஒத்துக்கப்படாது. இன்னுமே என்கிட்ட கால் ரெக்கார்டிங் இருக்குது. எந்த ஊரில் எந்த கவுன்சிலர் வந்து ஒரு டெண்டருக்கு கமிஷன் கேட்கறதுக்கு பணம் வாங்குறாங்க அப்படின்றதுக்கு என்கிட்ட இப்போ கால் ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அண்ணாமலை வந்து சைலண்ட்டாக இருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்போ வருவாரோ அப்போ வருவார். வந்த பிறகு பார்த்துக்கலாம் அவரோட கொள்கை என்னான்னு. இப்போ தமிழ்நாட்டில் அங்கங்கே போய் பார்த்தீங்கன்னா க்ளீன் சிட்டியாக இருக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வந்து சில அதாவது சோஷியல் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம தாவேக்கா விஜய் வந்து இன்னுமே வந்து அசெம்பிளியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. படம் எடுக்கிறாரோ ஒரு ஃபீல் மாதிரி இருக்குது. ஸோ உடனே ஆக்ஷன் எடுங்க. எதுக்கு டேபிள் மேலே ஃபைல் இருக்குன்னு சொல்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, பல மாதமாக ஒரே ஒன்று தான் கேட்குறேன் எல்லா கட்சிக்கும், இன்னும் இப்போ ஆளுங்கட்சிக்கும். ராஜ்மோகன் அவர்கள் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொன்னாங்க லாஸ்ட் மந்த், தமிழ்நாடு இருக்கிற எல்லா டாய்லெட்ஸும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னார். இன்னும் வரைக்கும் ஒரு துளி செங்கல் கூட எடுத்து இன்னொரு புது செங்கல் வைக்கப்படலை. அசெம்பிளியில் வந்து பேசுகிறாங்க. அந்த பேசுகிறதுலேயே உங்களுக்கு தெரியுதா மக்களே, இவங்க பேசுகிறாங்க, அது படமாக நியூஸில் எடுத்து காட்டுறாங்க. மக்கள் பார்த்துட்டு ஓ டிவிகே இப்படி பேசிட்டாங்களா, டிஎம்கே அப்படி பேசிட்டாங்களா, அப்போ 2 பேரும் மாசாக பேசுகிறாங்க, அப்போ டிவிகே இன்னும் கொஞ்சம் நாளில் மாசம் ஆகிடும். இதில் போல் ஒரு சில ஐடி விங்ஸில் இருக்கிறவங்க வந்து அந்த கோஸ் பூம்ஸ் பாட்டை போட்டு ஹைப் ஏற்றுறது டிவிகேக்கு, டிஎம்கே வந்து சோர்வே சோறது, இதே தான் நடந்திருக்கு.
இதுதான் அசெம்பிளில நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சொல்றது நீங்க கண்டிப்பா நடக்கும். டிவிகே, டிஎம்கே 2ம் ஒரே கட்சி. நார்மலா பேசிட்டு முடிவெடுத்துப்பாங்க. சரி நாம இனிமேலு நம்ம டிஎம்கே, டிவிகே 2 கட்சி தான். எல்லா கட்சியும் ஓரங்கட்டியாச்சு. இனிமேல் நாம பார்த்துக்கலாம். அப்படின்னு ஒரு நாள் சூழ்நிலை உருவாகும். அப்ப நான் சொன்னது இந்த உண்மையா இல்லையான்னு நடக்கும். ஸோ மக்களே இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எதனா உங்களுக்கு சொல்லணும்னா கூட ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதேமாரி வீடியோவில் அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அப்படியே ஒரு அழுத்திட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.